ஹாய் காய்ஸ், நான் விமல் பிரியா. என்னோடய சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா வீடியோ கீழே வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் என்ன டாபிக் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு வேணும் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த பிஹெச்டி ரிலேட்டடாக இந்த டாபிக் உங்களுக்கு கிளியர் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமுக்கும் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? மோஸ்ட்டாக வந்து இப்போ சிஎஸ்ஏ நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும் அந்த ப்ராசஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம்னால் என்ன, அதோட சிலபஸோட எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லாம் அதுக்குன்னு தனியாகவே இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பட் இதில் வந்து நான் டிஃப்ரென்ஸ் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பிகினராக இருப்பாங்க, ஓகேவா? அவங்க பிஹெச்டி கரியர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா எம்எஸ்சி ஃபைனல் இயராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோஸ். ஓகேங்களா? சிஎஸ்ஏ நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு லைஃப் சயின்ஸு அந்த மாதிரி அவங்களுக்காக கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்னா, சிஎஸ்ஏ நெட் எக்ஸாம் வந்து ஜூன் மந்த் டிசம்பர் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் டேட் வேணால் டிலே ஆகலாம். ஓகேங்களா? தள்ளி போடுவாங்க. இப்போ ஜூன் எக்ஸாம் வந்து ஜூலையில் நடக்கலாம், இல்லை ஆகஸ்ட்டில் நடக்கலாம். டிசம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜனவரி அந்த மாதிரி நடக்கலாம். அதே மாதிரி தான் யூஜிசி நெட் எக்ஸாமும் இயர்லி ட்வைஸ் நடக்கும். ஜூன் அண்ட் டிசம்பர் அப்படின்னு 2 நடக்கும். சம்டைம்ஸ் வந்து நடக்க முடியல அப்படின்னா 2 பேட்சையும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஒரே நாளில் டிசம்பரில் நடத்திடுவாங்க. மார்னிங் பேட்ச் ஒன்று, ஈவினிங் பேட்ச் ஒன்று. மார்னிங் வந்து ஜூன் பேட்ச், ஈவினிங் வந்து டிசம்பர் பேட்ச் அப்படின்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சிஎஸ்ஏ எக்ஸாமும். ஓகேங்களா? இது ரெண்டுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சிஎஸ்ஏ நெட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இப்போ உள்ளவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு 2 எக்ஸாமையும் அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டைல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்லாம் இல்லை. பர்சன்டேஜ் தான் நெகட்டிவ் மார்க்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து சேம் அதே சிலபஸ் தான் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? லைஃப் சயின்ஸ் சிலபஸ்ஸு சில காலேஜில் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து இந்த லைஃப் சயின்ஸு வந்து சேம் கொஷின்ஸ் தான் வரும். இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து லைஃப் சயின்ஸுக்கு தான் சூட் ஆகும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆர்ட்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை சூட் ஆகாது. நான் சொல்கிறது லைஃப் சயின்ஸ். ஓகேங்களா? லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமில் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறத வந்து யாரெல்லாம் அந்த லைஃப் சயின்ஸுக்கு கீழே கவர் ஆவாங்க, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜுவாலஜி. ஓகேவா? பிஎஸ்சி எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் சிஎஸ்ஏ நெட்டில் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் தான் எடுக்க முடியும். இப்போ வந்து எம்எஸ்சி நீங்கள் ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு லெக்சர்ஷிப்பு இந்த எக்ஸாம் எழுதுனா நீங்கள் வந்து இதில் பாஸ் ஆனீங்க அப்படின்னா டேரெக்டாக லெக்சர்ஷிப்புக்கும் இது வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? இதில் பாஸ் ஆகி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பிஹெச்டி பண்ணாமலே ஒரு காலேஜில் வந்து லெக்சர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம், லெக்சரராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அது இல்லைன்னா ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பும் நம்ம அந்த சர்டிஃபிகேட்டோட மெரிட் ஸ்கோரை வச்சு நம்ம ஃபெல்லோஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். பிஹெச்டி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா யூஜிசியில் வந்துட்டு ஃபெல்லோஷிப்க்கு அப்ளை பண்ணால் அது யூஸ் ஆகும். தென் அது இல்லைன்னா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஜஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அதாவது ஓவராலாக ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் சிஎஸ்ஏ நெட் எக்ஸாம் லைஃப் சயின்ஸில் பாஸ் ஆனால் தான் பிஹெச்டி அட்மிஷன் வந்து என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு ஒரு இது வந்து ஸ்கீம் வந்து அண்டரில் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து அது வந்து அப்ளிகபிளாக இன்னும் வந்து நடைமுறைப்படுத்தலை. ஸோ அதனால் அது வந்து இருக்குது பேலன்ஸாக. அப்போ வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனீங்கன்னா 3 நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஒன்று லெக்சரராக ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் பாஸ் ஆனீங்கன்னா, ஆர்எல்ஸ் இல்லைன்னா ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் பிஹெச்டி ஜாயின் பண்ணிவிட்டு. அப்படி இல்லைன்னா வந்து பிஹெச்டி அட்மிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா. இப்போ வந்து லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஜுவாலஜி நீங்கள் எம்எஸ்சி ஜுவாலஜி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இதை தான் எடுக்கணும். ஓகேவா? மேஜர் அப்படிங்கும்போது அதாவது சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமில் நிறையா சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்து கெமிஸ்ட்ரி அப்புறம் ஃபிசிக்ஸு அவங்களுக்குலாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் லைஃப் சயின்ஸில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகெமிஸ்ட்ரி வருவாங்க, பயோடெக்னாலஜி வருவாங்க, பாட்னி வருவாங்க, ஜுவாலஜி வருவாங்க, என்விரான்மெண்டல் சயின்ஸ் வருவாங்க, மோலிகுலர் பயாலஜி படித்தவங்க வருவாங்க, அப்புறம் ஜெனட்டிக்ஸ் படித்தவங்க, இவங்க எல்லாருமே லைஃப் சயின்ஸில் வந்துடுவாங்க. ஸோ இந்த லைஃப் சயின்ஸ் சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு யூனிட்டும் வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிருக்க மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. இப்போ ஜுவாலஜி, பாட்டனி இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணது வந்து சோமோஸ் பயாலஜின்னு ஒரு அண்ணா வந்துட்டு சோமோஸ் பயாலஜின்னு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலில் வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அவங்க டிப்ஸும் கொடுப்பாங்க. அதாவது ஜூன் பேட்சில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா ஜுவாலஜி டாமினேட் பண்ணியிருப்பாங்க கொஷின்ஸில். டிசம்பர் பேட்சில் வந்து பாட்னி டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எப்போ டாமினேட்டாக வரும், அதாவது எந்த சப்ஜெக்டை அதிகமாக கவர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சிஎஸ்ஐ நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் சோமோஸ் பயாலஜின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அண்ணா சொல்கிற டிப்ஸு அந்த அண்ணாவோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து படிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் வந்து எப்படி சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து இது வந்து போத் அப்படின்னா இது என்ன போட்டிருக்கேன்னா, இது வந்து பாஸ் ஆனிங்கன்னா லெக்சர்ஷிப்பு அப்புறம் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் இதெல்லாம் கிடைக்கும்னு போட்டிருக்கேன். யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படின்னா இது வந்து இதில் வந்து நம்ம வந்து எழுத முடியாது. இப்போ நீங்கள் பாட்னி, இப்போ நான் வந்து பாட்னி, ஓகேங்களா. இப்போ நீங்கள் பாட்னியோ ஜுவாலஜியோ இல்லை பயோகெமிஸ்ட்ரியோ எடுத்துட்டிங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் எழுத முடியாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணாங்க. பட்டு வந்து அவங்க நமக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் போடும்போதே அதில் வந்து நமக்கு சப்ஜெக்ட்டுன்னு ஆப்ஷனில் வந்து நம்ம எதை கிளிக் பண்ணலாம், ஒரு வேளை நீங்கள் சிஎஸ்சியாக இருக்க பதிலாக யூஜிசி எழுதி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் நம்மளால் எழுத முடியும். பட் அது வந்து யூஸ் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஏன்னா ஆல்ரெடி என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தான் இந்த சிலபஸ் ரொம்ப சிமிலராக இருக்கும். ஸோ அவங்க தான் எலிஜிபிள். நம்ம வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்ம லெக்சர்ஷிப்க்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகேங்களா. நம்ம வந்து சிஎஸ்ஐ நெட்டு கிளியர் பண்ணியிருந்தால் தான் லெக்சர்ஷிப்புக்கு நம்ம எலிஜிபிள். இப்போ நீங்கள் பாட்னியோ ஜுவாலஜியோ இருந்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் வந்து எழுதிட்டிங்கன்னா அது எலிஜிபிள், அதில் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா. இல்லை என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி யூஜிசியில் நான் பாஸ் ஆகிருந்தேன் அப்படின்னா சும்மா நம்ம வந்து டிகிரிக்கு பின்னாடி நெட் கிளியர்னு வேணால் போட்டுக்கலாம். நம்ம பின்னாடி வந்து எல்லோரும் போடுவாங்க டிகிரிக்கு பின்னாடி பிஎஸ்சி, எம்எஸ்சி, அப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி அப்படின்னு செட்டு அப்படின்னு போடுவாங்க. அதுக்கு பக்கத்தில் நெட்டுன்னு வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த இப்போ நீங்கள் வந்து பாட்னி எடுத்துகிட்டு இதில் பாஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை யூஸ் பண்ணிலாம் நீங்கள் லெக்சர்ஷிப்பாவோ ஃபெல்லோஷிப்பாலாம் வாங்க முடியாது. ஆனால் வந்து சில பேர் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறதுக்கு வேணால் அந்த நெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி எல்லோரும் வந்து யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு மூவ் ஆகுறாங்க, இதை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து சிஎஸ்ஐ நெட் எக்ஸாமில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது, அதனால் சொல்கிறேன். இப்போ நெகட்டிவ் மார்க்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சும்மா சொல்கிறேன், இப்போ இதில் வந்து நீங்கள் 10 கொஷின் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 கொஷினில் நீங்கள் 8 கொஷின் வந்து கரெக்டு. ஓகேங்களா. அதில் 2 கொஷின் தப்பு. அந்த 2 கொஷின் தப்பு இல்லை, அதனால் நீங்கள் வாங்கின 8 மார்க்கில் வந்து சம் பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருவாங்க. 0.2 மார்க்கோ என்னமோ குறைச்சிருவாங்க. அதுதான் நெகட்டிவ் மார்க். ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க்னால் இப்போ இது வந்து ஆக்சுவலாக எத்தனைக்கு எழுதுவாங்கன்னா 100 கொஷினை வந்துட்டு 300 மார்க்குக்கு எழுதுவாங்க. ஓகேங்களா. ஆனால் நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 கொஷினில் 8 கொஷின் நீங்கள் கரெக்டு அப்படி 2 கொஷின் தப்பு அப்படின்னா நீங்கள் வாங்கின 8 மார்க்கில் இருந்து அந்த 2 கொஷினுக்கான நெகட்டிவ் மார்க்கை எடுத்துக்குவாங்க. ஆனால் யூஜிசி நெட் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இல்லை. ஓகேங்களா. நீங்கள் 10ல் 8 கரெக்டுன்னா உங்கள் மார்க்கு 8ன்னு போட்டுருவாங்க. 2 தப்புனா 2 விட்டுட்டு 8 மார்க்குன்னு போட்டுருவாங்க. அப்போ இங்கே வந்து 10க்கு நீங்கள் 8 வாங்கலாம், ஆனால் இங்கே வந்து 10க்கு நீங்கள் வந்து 5.5, 6 அந்த மாதிரி தான் வாங்க முடியும். ஓகேங்களா. அதுதான் யூஜிசி நெட்டுக்கும் சிஎஸ்ஐ நெட்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா. சரி, இதில் இன்னொரு பெரிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம்லேயே நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தெரியும், இல்லைனா ஏதாவது வீடியோ பாருங்கள். அதில் வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். ஃபிசிக்ஸு, எர்த் சயின்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படின்னு நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். மேக்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம லைஃப் சயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜுவாலஜி, பாட்டனி, அப்புறம் இந்த பயோகெமிஸ்ட்ரி எடுக்கிற நம்மலாம் வந்து எதை செலக்ட் பண்ணுவோம்னா இந்த லைஃப் சயின்ஸை தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு மட்டும் எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மார்க்கை பர்சன்டைலுன்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருக்கும் பர்சன்டேஜ். ஓகேவா. இந்த சிஎஸ்ஐ நெட் எக்ஸாமில் எடுக்கிற மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்கும்ல, அவங்க எல்லாருக்கும் வந்து மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜில் தான். இப்போ இந்த நெகட்டிவ் மார்க்கும் உண்டு, அவங்களுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எடுத்த மார்க்கை வந்து பர்சன்டேஜாக போடுவாங்க. அதாவது அவங்க எடுத்த மார்க்கே போட்டுருவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து 10க்கு அவங்க 8 மார்க்கு 8 கொஷின் கரெக்டு, 2 கொஷின் தப்புங்கிறதுனால நெகட்டிவ் மார்க் போக அவங்களோட மார்க் வந்து 5.5 6.5 போட்டுருவாங்க.
மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஓகேங்களா. ஆனால் இந்த லைஃப் சயின்ஸுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, பெர்சன்டைல்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. அதுவே வந்து எனக்கு இப்போ தான் தெரியும். நான் வந்து எப்போ வந்து இது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த பெர்சன்டைலுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் என்ன மார்க்னே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. அதாவது இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதணுன்னாலே நம்ம வந்தோடனே என்ன பண்ணுவோம், கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா, இல்லை தப்பாக எழுதியிருக்கோமா, எத்தனை தப்பு எத்தனை கரெக்டுன்னு நம்மளால் இதில் ப்ரிடிக்டே பண்ண முடியாது பெர்சன்டைல் ஸ்கோர். அது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம இப்போ எக்ஸாமுக்கு வந்து எத்தனை பேர் எழுதுறாங்கன்னா, ஒரு 1000 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. 1000 பேரில் ஒருத்தன் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவான் ஓகேவா. அந்த ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், அந்த 10க்கு 10யும் கரெக்டாக எழுதியிருப்பான், இல்லைனா 10க்கு 9ம் கரெக்டாக எழுதியிருப்பான். அப்போ அவனோட மார்க் வந்து 90% இருக்கும் ஓகேவா. ஏன்னா அவன் வந்து நல்லா படிக்கிறவன். இந்த 1000 பேரில் இந்த ஒருத்தன் வந்து என்ன வாங்கியிருப்பான், 10க்கு 9 வாங்கியிருப்பான். அவனோட பர்சன்டேஜ் வந்து 90%ன்னு வரும். இப்போ அவனை மட்டுமே கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அதுதான் பர்சன்டேஜ். அவனோட 90% மார்க்கோட நம்மளோட மார்க்கை கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க இதை. ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் ஃபஸ்ட்டு மார்க்கோட உன்னோட மார்க்கை கம்பேர் பண்ணும்போது நீ 40% வீக்காக இருக்க, நீ 30% தான் எடுத்திருக்க. அவன் மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது நீ 30% தான் எடுத்திருக்க, அவனோட பர்ஃபார்மன்ஸ் 30% தான், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் 20% தான், சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் தான் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. 1000 பேரில் ஃபஸ்ட் மார்க்கோட இந்த மீதி இருக்க 999 பேரோட மார்க்கையும் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், எத்தனை கொஸ்டின் கரெக்டு, இது எதுவுமே இதில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து 2 ட்ராபேக் இருக்குது. லைஃப் சயின்ஸ் நம்மளாம் பாட்னி ஜுவாலஜி இருக்கோம்ல, அதனால் நம்ம இதில் லைஃப் சயின்ஸுக்கு கீழே வரும். ஸோ லைஃப் சயின்ஸை கிளிக் பண்ணோன்னா இதில் நெகட்டிவ் மார்க் வரும். அது இல்லாமல் இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்டைல் அடிப்படையில் வந்துட்டு நமக்கு மார்க்கை வந்து கரெக்ஷன் போடுவாங்க. ஸோ அதனால நம்மளோட ஒரிஜினல் மார்க் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரி இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் யூஜிசி நெட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. யூஜிசி நெட்டில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸை வந்து கிளிக் கொடுத்து இதில் வந்து 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் யூஜிசி நெட்டை பாஸ் பண்ணிவிட்டு நேமுக்கு முன்னாடி நெட் கிளியர்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் இதை வச்சு நம்ம ரிசர்ச் லெக்சரராக போக முடியாது. இதில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸில் வந்து எப்படி இருக்கும்னா 2 பேப்பரை நீங்கள் படிப்பீங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ் சிலபஸும் படிப்பீங்க, அது இல்லாமல் டீச்சிங் ஆப்டிடியூடுன்னு படிப்பீங்க ஓகே. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் வந்து நமக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது, டீச்சிங் லைனில் இருக்கும். ஸோ அந்த டீச்சிங் ஆப்டிடியூடையும் படிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஒரு வருஷம் உட்காந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இதை முடிச்சிடலாம் ஓகேங்களா. அதனால தான் எல்லோரும் யூஜிசி நெட்டுக்கு மூவ் ஆகிறாங்க, சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமை விட்டுட்டு ஓகேங்களா. பட் இந்த சர்டிஃபிகேட் சும்மா நேமுக்கு பின்னாடி வேணால் போட்டுக்கலாம், அதை யூஸ் பண்ணி லெக்சர்ஷிப்பாக ஆக முடியாது. ஏன்னா நம்மளோட மேஜர் வந்து பாட்னி ஜுவாலஜி அப்படிங்க இருக்கிறனால நம்ம லைஃப் சயின்ஸில் கிளியர் பண்ணால் தான் அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நம்மளால் லெக்சர்ஷிப்க்கு போக முடியும். நான் ஏன் இந்த சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ தான் இப்போ பிஹெச்டி முடித்தோன்னே வந்து ஐ எம் எலிஜிபிள் ஃபார் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கண்ட் ஓகேங்களா. அப்போ வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து நான் அப்போ தான் ஃப்ரெஷரு, என்கிட்ட வந்து எதுவும் இல்லை, என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் என்கிட்ட அப்போதைக்கு ப்ரொவிஷ்னலும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வந்துட்டு இன்டர்வியூ சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போனப்போ அங்கே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருந்தாங்க ஓகேங்களா. அங்கே வந்து 3 வேக்கண்ட் இருந்தது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில். இப்போ தான் ரீசெண்டாக நடந்தது இன்டர்வியூ. அப்போ வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய பேருக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் வந்து 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. 2 பேரையும் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க 2 பேருமே சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி அந்த ரிசல்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் அவங்க 2 பேருக்கும் அந்த கெஸ்ட் லெக்சர் போஸ்டிங் கொடுத்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அதனால் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இதை விட இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமில் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.